ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். குருவிற்கு அன்புடன் அளிக்கும் பொருட்கள் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் எனும் மூவருக்கும், தந்தை, தாய், மனைவி என்னும் இவர்களின் 7 தலைமுறை மூதாதையர்க்கும் உதவிய பொருட்களாகும். அன்னை ஆதிபராசக்தி மேல்மருவத்தூரில் அவதாரம் செய்து எட்டாத உயரத்திலிருந்த ஆன்மீகத் தேனை நம் போன்ற கிட்டா நாவினருக்கு நாவிலேயே சொட்ட வைக்கிறாள். அவள் வழங்கி வரும் வாய்ப்புகளில் நம் முன்னோர் ஆன்மா சாந்தியடையவும், நம்முடைய ஊழ்வினைகள் தணியவும், அமாவாசை தோறும் வேள்வி பூஜைகள் நடத்தவும், பௌர்ணமி தோறும் விளக்கு வழிபாடு நடத்தவும் வழங்கியுள்ளவற்றுள் சில. பக்தி இருந்தால்தான் ஆன்மீகத்தில் முன்னேறி வர முடியும். ஏதோ வந்தோம், பணி செய்தோம், தியானம் செய்தோம் என்றில்லாமல் உணவு கட்டுப்பாடு, உள்ள கட்டுப்பாடுகளையும் கூடவே வளர்த்து கொண்டு வந்தால் நீங்கள் ஆன்மீகத்தில் முன்னேறி வர முடியும். எந்த அளவிற்கு கட்டுப்பாட்டுடன் இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு நீ ஆன்மீகத்தில் முன்னேற்றம் காண முடியும். உண்மை உணர்வோடு கௌரவம் பார்க்காமலும் உள்ள